ஹாய் ஹலோ மக்களே, இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடியோ சேனலில் போட்டுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட சம்பவங்கள், ஏகப்பட்ட சரித்திரங்கள், ஏகப்பட்ட அடி, ஏகப்பட்ட ஓத. ஸோ என்னென்னு சொல்கிறது, அந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன். ஒரு 10 நாள் ஆச்சு வீடியோ போட முடியல. நம்ம ட்ரிப் முடிச்சுட்டு வந்துமே பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கலை. ஸோ நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட்டு எல்லாமே சொதப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். அதான் எழுதியிருக்கு போல் நமக்கு. ஸோ என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒன்று நினச்சிட்டு வரோம். ஸோ அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது விட போகிறதில்ல. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சின்ன வீடியோ மக்களே. ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஷேர் பண்ணோம் ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ வண்டியில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றினேன். ஸோ வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணணும். பிரேக் பேடு, அப்புறம் செயின்ஸ் பேக்கெட்டு, இதெல்லாம் மாற்றணும். ஒரு பெரிய செலவே இருக்குது வண்டியில் அப்படின்னு நினச்சி ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதை தாண்டி நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு வண்டியில். அதான் நமக்குன்னு ஒன்று ஒன்றா தேடி நடக்கும் போல் அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது முக்கியமாக வந்து வண்டி ஒரு லாங் ஸ்ட்ரெச் அடிக்கணும். வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு வந்து வண்டி இன்னும் எடுக்கவே இல்லை. எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம அப்படியே இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு ட்ரிப்பு கிளம்பலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன இதுன்றது வந்து நான் அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணுற மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வண்டியில் நம்ம வந்து இந்த வாட்டி என்ன செயின்ஸ் பேக்கெட் அவுட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரோலானோட செயின்ஸ் பேக்கெட் தான். ஸோ ரோலான் பிராண்ட் இது. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. பர்ஃபார்மன்ஸ் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ பார்ப்போம். 15,000+ கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து செயின் லூப்லாம் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே தரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயின்ஸ் பேக்கெட் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெத்த சம்பவம் நடந்தது வண்டியில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்க்கு ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு ஃபுல்லாக ஃபோர்க்கே மாற்றணும். நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் குமார் ஃபோர்க்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக மண் உள்ளே ஏறி அந்த ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிட்டு ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் திரும்ப ஒரு 4 days வெயிட் பண்ணி நான் அந்த செயின் இது வர வைக்கிறதுக்கு ஒரு 4 days ஆகிடுச்சு. கரெக்டாக இயர் ரெண்டு க்ளோசிங்கிறதுனால வந்து ஸ்பேர் கிடைக்கல நமக்கு, அந்த ஃபோர்க்கு லெஃப்ட் சைட் ஃபோர்க் மட்டும். ஸோ அதுதான் சிறப்பான சம்பவம். ஸோ அது ஸ்பேர் கிடச்சதுக்கப்புறம் போயிட்டு ஸ்பேரை மாற்றிட்டு வண்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி இன்னும் பெருசாக எங்கேயும் ஸ்ட்ரெச் ஓட்டி பார்க்கல. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரைடு கிளம்பி தான். புதுசாக ஸ்டிக்கரிங் ரேப்லாம் பண்ணேன். லாஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கிழிச்சிட்டாங்க. அது வண்டி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பிடிக்காது போல். இங்கே ஃபுல்லாக ஒரு கோடு போட்டாங்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போய் கழட்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேனல் நேம்லாம் அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி ஃபுல்லாக அந்த வேறு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5Dயில் போட்டிருப்பேன் கார்பன் ரேப்பு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நார்மல் இது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பெருசாக இதெல்லாம் விழாது அப்படின்னாங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் ஏர் பபிள் வந்துருக்கு. அதுவும் ஆமாம், லாஸ்ட் இதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். If I can just think carefully, I control my destiny. Deep up in my mind, I manifest it. Every morning I wake up obsessed. Everything I do the best. Deep within my mind, you know I'll always manifest it. அவ்வளோதான் மக்களே. இந்த பேசிக் சர்வீஸு பெருசாக வந்து நான் ஃபோர்க்கு மாற்றணும் தான் மேட்ரு. ஃபோர்க்கும் செயின்ஸ் பேக்கெட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3,000+. அதுக்கப்புறம் ஃபோர்க் ஆயில் சீலு அந்த இது எல்லாம் அந்த ஃபுல் கிட்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 கிட்ட ஆயிடுச்சு. செயின்ஸ் பேக்கெட் கரெக்டாக ஒரு 4,000 இல்லை 3,868 rupees செயின்ஸ் பேக்கெட்டு. அதை 3,800 போட வாங்கினேன். ஸோ எங்கள் மெட்ராஸ் பைக்கர்ஸ் மாட்டில் தான் வாங்கியிருப்பேன் அந்த செயின்ஸ் பேக்கெட்டு.
ஸோ அன்றைக்கி வீடியோ எடுத்தேன், கொஞ்சம் பயங்கரமாக வெயில் வேறு, கேமராவோட மைக்கு மக்கர் பண்ணி விட்டுருச்சு, மைக்கு வீணாயிடுச்சு மக்களே. அதை சொல்லணும்னு நினச்சி பாருங்கள். லாஸ்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்லாம் ஆட் பண்ண முடியல என்னால். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட மைக் என்ன ஆகிட்டுருக்கு, நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி இந்த மைக்கு வீணாயிடுச்சு போல். ஃபுல்லாக நாய்ஸு கர 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 கரன்னு வேறு லெவலில் நாய்ஸ் வந்துருச்சு. அதனால் நிறைய கிளிப்லாம் ஆட் பண்ண முடியல. லாஸ்ட் சைடே கொடைக்கானல்லே பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஃபார் ட்ரக்கர்ஸ்லாம் வந்து அவ்வளோ வீடியோ எடுத்தேன். ஸோ ஆஃப் ரோட் வீடியோலாம் அவ்வளோ இருந்தது, ஃபுல்லாக ஷேர் பண்ண முடியல. ஸோ எவ்வளோ வீடியோ தான் மியூசிக் மட்டுமே போட்டு ப்ளே பண்ணி விட்றதுன்றதுனால நான் பெருசாக கிளிப் ஆட் பண்ணல. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ போடு, ரொம்ப லென்த்தியாக இருந்தால் பார்க்க தோணாது அப்படின்ட்டு, போர் அடிக்குது அப்படின்றதானுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதனால் ட்ரிம் பண்ணி எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட முடியுமோ நம்ம வீடியோலாம் போட்டுறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் அதை ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அவ்வளோதான் மக்களே. வண்டி எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்ட்ரெச் மட்டும் அடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாப் எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதை எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ முடிச்சுட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி நைட்டு ரைடு கிளம்புறோம். இந்த வீடியோ இன்றைக்கி என்ன, ஏப்ரல் 20 நினைக்கிறேன், 20. ஆமாம், இன்றைக்கி 20 கரெக்டாக. நான் வந்து ஒரு 6 o'clockலாம் ஏஞ்சி வந்தேன். ஸோ வெயிலாக இருக்குது, ஸோ வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு vlog எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. நான் வரத்துக்குள்ளே ஒரு 6:30 தான் ஆச்சு. அதுக்கே வெயில் ஒரு 10 மணி ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அடித்து மூஞ்செல்லாம் கிழிக்குது. இன்னும் மே ஜூன்லாம் போனேன்னா நம்ம ஆகும் தெரில, அந்தளவுக்கு அடி வெயில் விட்டு கீழ்ச்சி நிற்குது. ஸோ போயிட்டு ஒரு வாரம் சும்மா குளுன்னு இருக்க போகிறோம். நைட்டு பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே ரைடு. ஸோ நைட்டு என்னடா நைட்டு அப்படியே நைட்டு ஒரு 1 o'clock கம்ப்ளீட்டாக சோலோ ரைடு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன ஏதுன்றது வந்து நான் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். வாங்க ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மொத்தத்தை எடிட் பண்ணி போட்டு அப்படியே ரைடுக்கு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சரியாக தூங்கவே இல்லை. ஏன்னா ஈவினிங் தூங்கிட்டு நைட்டு ஒரு 12-1 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால ஸோ ஈவினிங் தூங்கிட்டு ஒரு 11 மணிக்கு ஏஞ்சி நம்ம கிளம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கிளம்புவோம், ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் மக்களே. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. Cause I know you got me fucked up, let me show you what's up.